இன்றைய நாளுக்கான கர்த்தர் தந்த பைபிள் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27 அதிகாரம் 14 வசனம். வசன விளக்கம். இந்த வசனம் நாம் கர்த்தரின் நேரத்திற்காக காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டியது என்பதை நமக்கு சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரார்த்தனைகளுக்கு உடனடி பதில்கள் கிடைக்காமல் இருக்கலாம். அப்போது நம் நம்பிக்கை சோதிக்கப்படும். ஆனால் தேவன் நம்மை விலக்குகிறார் என்பதில்லை. அவர் நமக்காக சிறந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திரு என்பதன் மூலம் நம்முடைய செயல்களில் முன்பை விட அவர் வழிகாட்டுதலுக்காக காத்திருப்பதை, இருதயத்தில் அமைதியுடன் நம்பிக்கையோடு இருப்பதை, நம்முடைய காலத்தில் அல்ல அவருடைய நேரத்தில் செயல்படுவார் என்பதில் நம்பிக்கையை வலியுறுத்துகிறார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். மனச்சோர்வு, பயம், நம்பிக்கை இழப்பு போன்ற அனைத்தையும் அவர் விலக்கி நம்மை உள்ளிருந்தே உறுதியாக்குவார். இது ஒரு அழைப்பு. திடமனதாயிருந்து காத்திரு, அதாவது தளராத மனதுடன் நம்முடைய தேவனிடம் தங்கிக் கொள்ள வேண்டும். ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்க கற்றுக்கொள்ளும் மனதையும் திடமனதையும் எனக்குத் தாரும். இவ்வேளையில் நான் குழம்பி பதற்றத்தோடு இருக்கிறேன் என்றாலும் உமக்கு என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் தெரியும் என்பதை நம்புகிறேன். என் இருதயத்தை ஸ்திரமாக்கும் வகையில் உம்முடைய அமைதியும் உறுதியையும் எனக்கு அளிக்கவும். நான் என் துயரங்களில் தளராமல் உம்மிடையே நம்பிக்கையோடு காத்திருக்க சக்தி அளிக்கவும். உமது சமாதானம் என் உள்ளத்தை கடந்து நிலைத்திருக்கட்டும். எல்லாவற்றிற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.